லக்ஷ்மி செராமிக்ஸ் மற்றும் அரோமா பன்னீர் வழங்கும் தமிழோடு விளையாடு பருவம் 2. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் அணியாக நாம் அழைப்பது அரசு மேல்நிலைப்பள்ளி அரியக்குடி சிவகங்கை மாவட்டம். வணக்கம். வணக்கம். இரண்டாவது பருவத்தில் அரசு பள்ளிகளை சந்திக்கும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுவது உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான். உங்களை நாங்கள் ரொம்ப இதுல பங்கு பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். தனியார் பள்ளிகள்ல எல்லாம் ஆங்கில வழி கல்வி படிக்கும் பொழுது தமிழிலேயே கல்வி பயின்று வருகிறவர்களுடைய தமிழ் இன்னும் சிறந்து இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. என் பெயர் சண்முக சிவானி. 11ஆம் வகுப்பு நான் படிக்கின்றேன். சென்ற வருடம் நம்ம தமிழக அரசு நடத்திய கலை இலக்கிய மன்ற போட்டிகள் மற்றும் கலை திருவிழா போட்டிகளில் பேச்சு போட்டியில் மாநில அளவில் வென்று சிங்கப்பூரில் கல்வி அமைச்சருடன் 6 நாள் சிங்கப்பூர் சுற்றுலா சென்றுள்ளேன். மற்றும் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டியான பல போட்டிகளில் விருதுகளும் பரிசுகளும் வென்று முதல் பரிசும் வென்று வருகிறேன். இளம் பேச்சாளர் விருது, சாதனை மாணவி விருது என்றும் பல விருதுகளையும் வாங்கி வருகிறேன். தமிழோடு விளையாடு என்னும் விளையாட்டிலும் நான் பரிசு வெல்வேன் என்ற நம்பிக்கையோடு எங்கென்று பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பெயர் பெனிட்டா ராணி. நான் 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். தடகள வீராங்கனை என்ற போட்டிகளில் பங்கேற்று மாவட்ட மாநில அளவிலான பரிசுகளை பெற்று வருகின்றேன். என் பெயர் சிபின் ஜோஸ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேச்சு போட்டிகளிலும் ஒப்புவித்தல் போட்டிகளிலும் பரிசுகளை வென்றுள்ளேன். சரி, அக்கா பேச்சு போட்டியில நாடை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போய் சிறப்பு சேர்க்கிற அளவுக்கு சிறந்து விளங்குனால பேச்சு. நீ ஒப்புவித்தல் போட்டின்னு சொன்னனால ஏதாவது ஒரு செய்யுள், பாடல், இலக்கிய பாடல் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமான்னு பாரு. நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதப்படி அகம்படி அகப்பொருள்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி நல்லபடி புகப்புக படிப்படியாய் புலைமை வரும் என் சொற்படி ஜாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி நீ தெரிந்துபடி இல்லை என்றால் தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி பொய்யிலே முக்காற்படி புரட்டிலே கால்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி இந்த நாடும் வீடும் ஏடும் போற்றும்படி படி என்ற பாரதிதாசனாரின் கூற்றுப்படி படித்தால் மட்டுமே வாழ்வில் கிடைக்கும் வெற்றிப்படி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக பெருமையாக இருக்கிறது அரசு பள்ளி மாணவி இப்படி தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் செயல்படுவது. அனைவருக்கும் வணக்கம். என் தலைப்பு நற்பணியாற்றுவோம். நாட்டுக்கு நற்பணியாற்றிடுவோம். வாழ்வில் நல்லவர் கொள்கையை போற்றிடுவோம். கூட்டத்தில் உண்மையை சாற்றிடுவோம். அங்கு கூறியதை செயலாக்கிடுவோம். நற்களை பற்பல நாட்டிடுவோம். இந்த நானில திருப்புகள் கூட்டிடுவோம். தற்குறி என்றில்லாத ஆக்கிடுவோம். தீய தந்தலம் யாவையும் போக்கிடுவோம். விஞ்ஞானி பற்பலர் உண்டனவே இங்கு வேண்டும் முயற்சிகள் கண்டிடுவோம். பொய் ஞான பித்தரை வென்றிடவே இந்த பூமிக்கு நல்வழி கண்டிடுவோம். ஏழமை நீக்கிட சூளுரைப்போம். தீமை எங்கேலும் ஆகினும் வாழெடுப்போம். தோழமை பாடிட யாழெடுப்போம். மக்கள் துன்பங்கள் யாவையும் தூளடிப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிக்கு நீங்கள் பெருமை சேர்க்கிறீர்களா அல்லது உங்கள் பள்ளி உங்களுக்கு பெருமையை தேடி தருகிறதா என்பது எனக்கு ஐயப்பாடு. ஆனா நீங்க இருவரும் தமிழுக்கு பெருமை சேர்க்கிறீர்கள், தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கிறீர்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி. அரியக்குடி அரசு மேல்நிலை பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் பெருமையோடு வரவேற்கிறோம். நீங்க அமர்ந்திருக்க. இன்றைய நிகழ்ச்சி